நிறைய பேர் சொன்னாங்க இவெல்லாம் உருப்படவே மாட்டான்னு சொன்னாங்க. என்னை ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறவங்கன்றது வந்து என்னுடைய ஃபேக்கல்டிஸ். அப்ப முதல் கல்லூரி மேடையே என்னுடைய கல்லூரி மேடையா தான். எதுவுமே தெரியாம பசியால வாடக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு குடுக்கணும்ன்றது தான் முக்கியமான. இது ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் வெஜ்ரூட் கிடையாது. அதை எல்லாருமே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஐ நெவர் ஆஸ்க் ஃபார் தேர் ரெஸ்யூம்ஸ். ரெஸ்யூம்ஸ் வந்து இது வரைக்கும் யார்கிட்டயும் நான் கேட்டதே கிடையாது. கேட்கவும் போறது இல்ல. கேட்கவும் மாட்டேன். காய்கறி வியாபாரி ஆயிட்டியா? ஓ நாளைல இருந்து மார்க்கெட்டுக்கு போகணுமா காலையில இருந்துருச்சு. இப்படிதான் வந்து பேசினாங்க. ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்சி டாக்ஸ். இன்னைக்கு ஜென்சி டாக்ஸ்ல நம்ம இன்டர்வியூ பண்ண போற பர்சன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். ஹீ இஸ் அ யங்ஸ்டர், ஜஸ்ட் 25 years old, யங் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அதே மாதிரி ஒரு கீநோட் ஸ்பீக்கர், ஆண்டர்பிரினர், இந்த மாதிரி பல பரிமாணங்களை எடுத்தவர். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவரு வெஜ்ரூட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனுடைய சிஓவா இருக்காரு. அதே மாதிரி சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ட்ரியோ மீட்டுடைய சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு. மென்டர், ஐசிடி அகாடமியோடைய மென்டரா இருக்காங்க. அதே மாதிரி பெரியார் யூனிவர்சிட்டியில ஒரு இன்குபேஷன், பிசினஸ் இன்குபேஷன் சென்டர்ல மென்டரா இருக்காரு. சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் அண்ட் கன்சல்டன்டா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவரு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பர்டிகுலரா டாக்டர் இசைஞானி இளையராஜாட்ட அவர் வந்து தேங்க்யூ சென்னை அவார்டு வாங்கியிருக்காரு. யங் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற அவார்டு வாங்கியிருக்காரு. ஹானரரி டாக்டரேட் வாங்கியிருக்காரு. ஃபார் அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு சர்வீஸ் பண்ணதுக்காக ஹானரரி டாக்டரேட் அவார்டு வாங்கியிருக்காரு. பெஸ்ட் சோஷியல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ சிட்டி அவரை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல அவார்ட்ஸ்க்கும் பல பரிமாணங்கள்லயும் அவருடைய சர்வீஸ் வந்து சர்வீஸாவும் பிசினஸாவும் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ஷாம் பிரசாத் டு ஆர் ஜென்சி டாக்ஸ். குட் ஈவினிங் பிரதர். தேங்க்யூ பிரதர். வணக்கம். குட் ஈவினிங். ஹாப்பி டே ப்ரோ. ஃபர்ஸ்ட் செஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 5 வேர்ட்ஸ் நாங்க இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அந்த ஒரு வேர்டுக்கும் உங்களோட லைஃப்ல நீங்க கிராஸ் பண்ணி வந்ததுல நீங்க யாராவது ஒரு பர்சனை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வேர்டுக்கு ஆப்டான பர்சன் யாரோ அந்த பர்சன் யாருன்றத சொல்லுங்க. அவங்கள பத்தின சில இன்ஃபர்மேஷன் நீங்க இங்க ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்ப்போம். கண்டிப்பா பிரதர். ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கலந்துக்கிறதுல. அண்ட் ஜென்சி டாக்ஸுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைவா நான் இதை பாக்குறேன். இன்ஃபேக்ட் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில வந்து நமக்கு திருப்பி இந்த பழைய புஸ்தகத்தை எடுத்து திருப்பி அதை தூசி தட்டி இதுதான் நீ கடந்து வந்த பாதைன்னு சொல்லி காட்டுறதுல 2 பேரும் திறமை சாலிகள் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா நான் இப்ப பேசுறேன். விஷனரி அப்படின்னா எனக்கு எப்பயுமே மனசுக்கு வர்றது வந்து எனக்கு முதலா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒருத்தர் கொடுத்த ஒரே ஒரு குரு அப்படின்னா அவர் வந்து பத்மநாபன் கோபாலன். இன்னைக்கு இந்தியா முழுவதிலும் வந்து பசியால வாடக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு மனிதர். அவர் தான் என்னுடைய அண்ணனும் கூட, அன்பு அண்ணனும் கூட. அவர் தான் விஷனரி. ஏன்னா அவர்கிட்ட இருந்தா நான் இத்தனையும் கத்துக்கிட்டேன் அப்படின்றதுதான் நிதர்சனம். ஏன்னா இதற்கு பின்னாடி எனக்கு நான் தான் எல்லாமேன்னு சொல்ல முடியாது. எனக்கு பின்னாடி நிறைய அமைதியான முகங்கள் நிறைய விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதுல விஷனரியா நான் பாக்குறது ஒரே ஒரு பெரிய குரு அப்படின்றது வந்து பத்மநாபன் கோபாலன், ஃபவுண்டர் ஆஃப் நோ ஃபுட் வேஸ்ட் போன்ற பல தன்னார்வ நிறுவனங்களை நிறுவி நிறைய பல கோடி மக்களுக்கு போய் சேர்க்கக்கூடியதுல வல்லமை வாய்ந்தவர். அதுவும் இல்லாமல் எதையும் தனக்காக வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் தான் ஒரு விஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. செகண்ட், பேஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு யாரு ஞாபகத்துக்கு வராங்க? பேஷன்ஸ் அப்படின்னாலே என்னோட அம்மா தான் ஆக்சுவலி. பிகாஸ் நான் எந்த விஷயத்த அவசரமா இது பண்ணும் அதை பண்ணுன்னு சொல்லி ரொம்ப அவசரப்படுவேன். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன பொம்மைக்கார் வாங்குறதுல, சின்ன வயசுல பிறந்ததுல இருந்து பொம்மைக்கார் வாங்குறதுல இருந்து இன்னைக்கு அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்ற வரைக்கும் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இல்ல அவசரப்படாத, பொறுமையா பண்ணுன்னு சொல்றதுல அம்மாக்கு ஈடனை யாரும் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து புஷ் பண்ணுவாங்க, இதை பண்ணுன்னு சொல்லி. பட் அவசரப்படாம பண்ணுன்றது யாரும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அம்மாவும் தான் அதற்கு ஒரு உதாரணம். எஸ். மோட்டிவேஷன் அப்படின்னா யார் உங்களுக்கு மனசுல வராங்க? மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து பல முகங்கள் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டர் அப்படின்றதே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டர் யாரோ அவரே தான் எனக்கும். கோபிநாத் சந்திரன்.
நியா நானாவுடைய கோபிநாத் சந்திரன். அவருக்கு பின்னாடி நியா நானான்ற பேர் வர்றதுக்கு காரணமே வந்து அவருடைய மோட்டிவேஷன் அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனம். நிறைய பல ஆளுமைகளுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காரு. எனக்கும் அவர் தான் ஒரு பெரிய மோட்டிவேஷன். அவரையும் தாண்டி நிறைய ஆளுமைகள் மோட்டிவேஷனா இருக்காங்க. பட் அவரு வந்து எந்த இடத்துல துவண்டு போனாலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வாடா தம்பி நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்றதுல சொல்றதுல முதல். அதுக்கு தாண்டி நிறைய ஆளுமைகள் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ எஸ். சூப்பர் ப்ரோ. ஃபெயிலியர் அப்படின்னா உங்க மனசுக்கு யார் வர்றாங்க ப்ரோ? ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா வந்து என்னுடைய மனசுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் யாரும் வந்து ஃபெயில் ஆகாம ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் ஃபெயில் ஆகி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆனா என்னுடைய லைஃப்ல நான் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சது மட்டும், இன்னைக்கு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கிறது மட்டும் வந்து ஜெயிப்பு கிடையாது. ஸோ நம்ம தோல்வியில துவண்டு போனப்பையும் கஷ்டப்படாம பாத்துக்கலாம்டா வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஃபெயிலியர்ஸ் அப்ப கூட இருந்த ஒரு நண்பன் தான் இன்னைக்கும் என் கூட இருக்கான். ஸோ அன்னைக்கு என் கூட இருந்த குருஸ் தான் இன்னைக்கு என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களும் நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃபெயிலியர்ஸ்ன்னு நினைக்கும் போது என்னதான் நான் ஒரு ஃபெயிலியர் ஆஸ்பெக்ட்ல இருந்து என்னதான் நான் பாக்குறேன். ஸ்ட்ரகிள், போராட்டம் அப்படின்றது வாழ்க்கையில மிகவும் அவசியமான ஒன்று நான் நினைக்கிறேன். போராடினால் நாம் வெல்லலாம் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. போராட்டங்களுக்கு பின்னாடி நிறைய ஆளுமைகளை பார்த்திருக்கேன். அதுல ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தர், ரொம்ப சின்ன அளவுல மெட்ராஸ்ல வந்து ஒரு சின்ன 10க்கு 10 ரூம்ல ஒரு ஆட்டோவை வச்சு தொழில் ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதுல அவருடைய போராட்டத்தை நான் கண் கூட பார்த்திருக்கேன். அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கிட்டயே சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தாலும் அந்த வந்த பாதையை திரும்பி பார்க்க அவர் மறந்து விடவில்லை. மன்சூர் அலிகான், சேர்மன் ஆஃப் எம்ஆட்டோ குரூப் ஆஃப் கம்பெனிஸினுடைய சேர்மன், மிகப்பெரிய growth அடைஞ்சிருக்காரு. அவருடைய போராட்டங்கள் யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அவருடைய வெற்றிகள் நிறைய பேருக்கு தெரியும். பட் அவர் போராடினது, அவர் கடந்து வந்த பாதை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவருக்கு நிறைய பேருக்கு சொன்னதும் கிடையாது. எஸ். சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து இது அப்படியே கனெக்ட் கொண்டு போகணும் அப்படின்னா, இந்த பீரியட்ல இப்ப நாங்க பார்த்த பீரியட் ஆகட்டும், இப்ப கரண்ட் பீரியட் ஆகட்டும், நிறைய இந்த ஜென்ரேஷன் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு படிச்சு முடிச்சோமா எப்படியா ஒரு வகையில வேலைக்கு போயிடணும். சாஃப்ட்வேர் கம்பெனி, எனி பிளாட்ஃபார்ம், ஒரு வேலைக்கு போய் சேஃபா செட்டில் ஆகணும் தான் பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்க போறப்போ ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்க ஆண்டர்பிரினர் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி அந்த ஐடியா, ஒரு ஆண்டர்பிரினர் ஐடியா எப்போ உங்களுக்கு வந்துச்சு? ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னே தெரியாம தான் நான் தொழில் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலி. ஸோ அதுதான் நிதர்சனம், அதுதான் உண்மையும் கூட. நான் வந்து இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்றதுக்காக நான் வந்து பொய் சொல்ல விரும்பல. உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா, ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய மதிப்பெண்கள் தான் முக்கியமான காரணமா இருந்தது. ஏன்னா நான் சரியா படிக்க மாட்டேன்றதுனால எனக்கு சரியான வேலை கிடைக்காதோன்ற ஒரு மிகப்பெரிய பயத்தோட, ஆனா தொழில் ஆரம்பிச்சே ஆகணும், நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணுன்ற எண்ணத்தோட தான் நான் வந்து தொழில் ஆரம்பிக்கிறேன். ஆனா முதல் தொழில் வந்து 2 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றேன். சில பல காரணங்களால அதை விட்டு வெளியே வர வேண்டிய கால சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆனா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ல வரதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்றது வந்து மை மார்க்ஸ் மட்டும்தான். அந்த மார்க் வந்து நான் நல்லா படிச்சிருந்தாலோ, நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலோ இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனில ஒரு 50,000க்கோ 60,000க்கோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருந்திருக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. பட் வாழ்க்கையில வந்து மார்க்ஸோ டிகிரிஸோ இதெல்லாம் வந்து மேட்டரே இல்லை அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையின் வழியாக நான் கத்துக்கிட்ட விஷயம். அதுக்காக உங்களுக்கு சரியா படிக்க வேண்டாம்னு சொல்ல வரல. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ தட் மீன்ஸ் கிரேட் சக்சஸ் இன் யுவர் லைஃப். அண்ட் ஆல்சோ பியாண்ட் தட், நீங்க யோசிச்சுட்டீங்க ஒரு தொழில் தான் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எவ்வளவு அடிப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தொழில் ஆரம்பிங்க. தெர் இஸ் நத்திங் ராங் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கிராச். ஒரு பல கோடி ரூபா இன்னைக்கு தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ் மேன் வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சப்ப சின்னதாக ஆரம்பிச்சிருப்பார். இன்னைக்கு அவர் பாக்குறப்ப நீங்க பெரிய ஆளுமையா தெரியலாம். பட் அவர் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த காலகட்டம் அப்படின்றது கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதனால ஸ்டார்ட் வித் வாட் யூ ஹேவ், டூ வாட் யூ லைக் அண்ட் டூ வாட் யூ நோ. டோன்ட் வெயிட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்வேஸ் லைக் வெயிட்டிங் ஃபார் அ போட் இன் த டெசர்ட். மிகப்பெரிய பாலைவனத்துல படகு வருமான காத்திருக்கிறது சம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம காத்திருக்கிறது. ஸோ இன்னைக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா தாராளமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த வகையில தான் நானும் தொழில் தொடங்கினேன். ஏதோ ஒரு வெற்றி அடையோன்ற நம்பிக்கையோட தொழில் தொடங்கினேன். அப்படியே ரன் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். பெரிய அளவு வெற்றி இன்னும் அடையல. அதற்கான பாதை கரெக்டானதா அப்படின்றது சூஸ் பண்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் தெளிவான ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். இன்னும் 30-40 வருடங்கள் போக வேண்டிய தூரம் இருக்கிறது. நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் வரும், நிறைய செக்கிங் வருவாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும், பஸ் நிறைய இடத்துல ஜாம் ஆகும், பிரேக் டவுன் ஆகும், நிறைய மைல் ஸ்டோன்ஸ் வரும், நிறைய பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க, பக்கத்துல உட்காந்துருக்க கோஃபவுண்டரா இருப்பான், திடீர்னு நாளைக்கு வந்து இல்லாம போயிடுவான், நிறைய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி தடுமாறி ஏறி வர்றதுதான் வாழ்க்கை.
ஸோ 6543210 ரேஷியோ இருக்கு. 6 டிஜிட் சம்பளம், 5 நாள் வேலை, ஒரு 4 வீலர் காரு, ஒரு 3 பெட்ரூம் பிளாட், ஒரு வீட்டுக்கு 2 பேரு, ஒரே ஒரு குழந்தை, 0 டென்ஷன் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது நம்புறது தான் பிசினஸ். எஸ் பிரதர், உங்களோட ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து ஒரு ஆண்டர்பிரினரா, ஒரு பிசினஸ் மேனா நீங்க கன்வெர்ட் ஆற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? டெஃபினட்டா பிரதர். ஸ்கூல்ல வந்து 8வது வரைக்கும் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப சேட்டக்கார புள்ளியா இருந்து பழகிடுச்சு. இப்ப எப்படி பேசுறேன்னா இதோட 500 மடங்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 5 ஸ்கூல் வரைக்கும் மாத்த வேண்டிய கால சொல்லி தள்ளப்பட்டேன். அப்புறம் 5வதுக்கு மேல ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு கன்வெர்ட் பண்ணாங்க. அங்க போய் சேர்ந்தேன். அங்க ஒரு 8வது வரைக்கும் ஒரு லோக்கு படிச்சேன். பட் படிப்பு வராது நம்மளோட தப்பு இல்ல. ஆனா அதை முயன்று படிச்சிருக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். ஆனா அதையும் தாண்டி நம்ம படிக்க முடியலன்றப்ப கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருந்தது. 9வது 10வதுன்றப்ப 10th ஸ்டாண்டர்ட் வரப்ப வந்து என்ன சொல்லிட்டாங்க ஸ்கூல்ல, 8வது இது வரும் ரிசல்ட் பேப்பர் வந்த உடனே வந்து அதுல தெளிவா பிரைவேட் அப்படின்னு போட்டு வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சு. பிரைவேட் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகலாம், போகாம இருக்கலாம், ஐடி கார்டு கொடுப்பாங்க, கொடுக்காம இருப்பாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 3000 பேர் படிக்கிற ஒரு பள்ளியில 20 பேர் மட்டும் தனியா சுத்திட்டு இருப்போம். அதுல நானும் ஒருத்தனா 10வதுல இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே ஸ்கூல் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிரும்ன்றப்ப ஒரு 80 டியூஷன் போயிருப்பேன். 10வது படிக்கும் போது ஒரு 80 டியூஷன்ஸ் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய டியூஷன்ஸ் எல்லாம் போனேன். அதுல ஏதோ கடவுள் புண்ணியத்துல கடைசியா ஒரு டியூஷன் கிடைச்சது. அவங்க தான் என்னைய மேக்ஸை பாஸ் பண்ண வச்சு 10வதே கிளியர் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட 35 மார்க்ஸோட கிளியர் பண்ணேன். 271 மார்க் தான் 10வது எடுத்தேன். அதுக்கப்புறம் வேற வழியே இல்லைன்றப்ப டிப்ளமோ போய் சேர்றதுக்காக ஒரு காலேஜ் போனேன். அங்க டிப்ளமோ சீட் கிடைச்சது. இருக்கிறதுலே கடைசி கடைக்கோடி டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல்னு சொல்லி யாரோ 4 பேர் சொன்னனால அங்க போய் சேர்க்க வாய்ப்பு கிடைச்சது. எப்படியோ போய் சேர்ந்துட்டேன். ஒரு 3 வருஷம் படிக்கலாமேன்னு சந்தோஷத்தோட போறப்ப முதல் செமஸ்டரே வந்து 2 மேத்தமெட்டிக்ஸ் வந்துருச்சு. ஐயோ இப்ப எப்படா 2 மேத்தமெட்டிக்ஸ் கிளியர் பண்றோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 2 மேத்தமெட்டிக்ஸ்ல அரியர் வச்சேன். திருப்பியும் செகண்ட் செமஸ்டர்ல 2 மேத்தமெட்டிக்ஸ் அகைன் அரியர். ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே ஒரு 5 அரியர் வைக்க வேண்டிய கால சூழ்நிலை தள்ளப்பட்டேன். ஏன்னா மேக்ஸ் நமக்கு சுத்தமா வர சுட்டு போட்டாலும் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்றேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர் ப்ராக்டிகல் லேர்னிங் சொல்லியாக வாழ்க்கை அப்படியே கம்ப்ளீட் ஆகுது. தேர்ட் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப உங்களோட இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை ஷேர் பண்ணிக்க முடியுமா காலேஜ் டேஸ்ல? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றது வந்து அபிஷியலா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்தது. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு கீனோட் ஸ்பீக்கரா இருக்கேன். இன்னைக்கு நான் நிறைய கல்லூரிகள்ல பேசுறேன்றது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அன்னைக்கு உனக்கு படிப்பு தான் வரல, ஆனா நீ வந்து நல்லா பேசுற, நீ வந்து ஒரு மேடையில ஏறி நீ எம்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபேக்கல்டி சொன்ன காரணத்தினால அன்னைக்குதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மைக்கே நான் பிடிச்சேன். அது வரைக்கும் சர்டிபிகேட்டோ சர்டிபிகேட் வாங்குறதுக்கு மேடையோ ஏறினதே கிடையாது. ஆக்சுவலி அது வரைக்கும் ஏறினதே கிடையாது வாழ்க்கையில். அன்னைக்கு தான் முதல்ல மேடை ஏறுறேன். சர்டிபிகேட் வாங்குறதுக்காக மேடை ஏறுறேன். சர்டிபிகேட்ல எம்சி பேசுறதுக்காக மேடை ஏறுறேன். அன்னைக்குதான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. பிகாஸ் எனக்கு உண்மையான பேச நல்லா வரும், எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் பேசுவேன்றது எனக்கு அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு ஹிடன் டேலண்டா அன்னைக்கு இருந்தது, அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இவெல்லாம் உருப்படவே மாட்டான்னு சொன்னாங்க. பட் நல்லா படிக்கிறவன் வந்து ப்ராஜெக்ட் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல வந்து ஜெயிக்க முடியல. நான் வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சு அவன் 20,000 30,000 செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணான். நான் வெறும் ஒரு 200 செலவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி 2,000 கேஷ் பிரைஸ் அடிச்சேன். வெறும் பேசி கன்வெர்ட் பண்ணி அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்பவே நான் கன்வெர்ட் பண்ணி காமிச்சேன். இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி 2-3 அனுபவங்கள் இருந்திருக்கு. அதையும் தாண்டி இருந்திருக்கு அப்படின்னா பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல பிரதர். இப்போ காலேஜ் டேஸ்ல நீங்க வந்து எஜுகேஷன் வைஸ் நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு ஷாம் பிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்டாஃப்டையோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டையோ கேட்டா என்னன்னு சொல்லி உங்களை பத்தி சொல்லுவாங்க? பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பல கல்லூரிகள்ல பேச போகும்போதும் சரி, எங்க பேசினாலும் சரி, அவங்க எல்லாரும் பார்த்து பெருமைப்படுறது, என்னை ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுறவங்கன்றது வந்து என்னுடைய ஃபேக்கல்டிஸ் தான். ஆக்சுவலி அவங்க சொல்லுவாங்க, என்னால ஜெயிக்க முடியல தம்பி வாழ்க்கையில, நீ இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்க, என்னோட ஸ்டூடெண்டா இருந்து இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன்வாங்க. ஸோ ஃபர்ஸ்டா அம்மா அப்பாவை கூட்டிட்டு நான் ஒரு ஸ்டேஜ்ல பேச போறேன்றப்ப முதல் கல்லூரி மேடையே என்னுடைய கல்லூரி மேடையா தான் இருந்தது. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அப்போ வந்து எதுவுமே தெரியாத இருந்த காலத்துல சப்போர்ட் பண்ணவங்களும் சரி, இன்னைக்கும் நான் என்னுடைய ஆசிரியர்களை ரொம்ப பெருசா தான் பாக்குறேன். எப்பயுமே இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எந்த ஒரு growth அடைஞ்சாலுமே வந்து முதல்ல பாராட்டக்கூடியவங்க என்னுடைய ஆசிரியர்கள் தான் ஆக்சுவலி. ஸோ அந்த வகையில் அப்ப திட்டி இருந்தாலுமே கூட லைஃப்ல நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நிறைய இடத்துல கைட் பண்ணிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச உதவிகள் என்னமோ அதெல்லாமே பண்ணி தான் என்னோட growthக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படுறவங்க அவங்கதான், ஃபர்ஸ்ட் அவங்க தான் சந்தோஷப்படுறாங்க.
காலேஜ் முடிச்சோடனே உங்களோட பிசினஸ்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உடனே நடந்ததா இல்ல ஏதாவது டைம் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? காலேஜ் முடிஞ்ச அந்த அந்த டைம் 18 வயசு அப்படின்றது என்னுடைய டிப்ளமோ முடிஞ்ச டைம் ஆக்சுவலி. ஸோ டிப்ளமோ முடிஞ்ச டைமோடய நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அப்பா வந்து என்ன சொன்னாரு, நீ வந்து டிப்ளமோ முடிச்ச கையோடய எனக்கு வந்து ஒரு 5 அரியர் இருந்தது ஆக்சுவலி. ஸோ அந்த 5 அரியர் இருந்தோடனே அப்பா என்ன சொன்னாரு, நீ வந்து போயிட்டு ஒரு ஆட்டோமோட்டிவ் இன்ஜினியரிங் ஒரு ஸ்டடிஸ் இருக்கு. 8வது ஃபெயில் ஆனவங்க எல்லாம் வந்து அந்த ஸ்டடிஸ்ல சேருவாங்க. அந்த ஸ்டடிஸ்ல சேர்ந்து அதுல ஒருவேளை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபோக்ஸ் வேகன் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு ட்ரைனிங்ல போயிட்டு சர்வீஸ் சென்டர்ல வேலை செய்யணும். இதுதான் இந்த ஸ்டடிஸ்னுடைய முக்கியமான நோக்கம். எனக்கு வேற வழி தெரியல. நாங்க போய் சேர்ந்ததுக்கு முக்கியமான நோக்கம் வந்து எப்படியா சேர்ந்து ஒரு ஒரு கார் வாட்டர் வாஷ் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றது என்னோட இனிஷியல் ஏமா இருந்தது. சரி, இங்க படிச்சா ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு டிகிரி கிடைச்சிடும். அதை வச்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போன ஒரு 3 மாசம் டயர் கல்ட்டுறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணா நமக்கு ஒரு வாட்டர் வாஷ் காது கடைசியில ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாம், நல்லா க்ரோ பண்ணலாம் அப்படின்றது அந்த டைம்ல மைண்ட் செட் இருந்தது. ஒரு 3 மாசம் வேலைக்கு போனேன். 3 மாசம் படிக்க போனேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து வச்சு அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் சேர்ந்தது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போறோம். முதல் நாள் போன டயர் கட்டு விட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப அனுபவங்கள் நிறைய இருந்தது. அதுதான் என்னுடைய முதல் வேலையா நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த எஜுகேஷனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நிறைய நடந்து எதெல்லாம் படக்கூடாது எல்லாம் தாண்டி வந்து ஒரு வருஷம் நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டிய கால சூழ்நிலைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் யதார்த்தமா ஒருத்தரை மீட் பண்ணி தான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்ச் நடந்தது ஆக்சுவலி. அந்த மொமெண்ட் வந்து ஐ வாண்டட் டு ஜஸ்ட் ஷேர் வித் யூ. பத்மநாபன் கோபாலன் அப்படின்ற ஒருத்தர் சேலத்தை சேர்ந்தவர் தான். அவரும் உங்களை மாதிரி சேலத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து கோயம்புத்தூர் ஜிசிடி கல்லூரியில படிச்சுட்டு இருந்தப்பவே வந்து நோ ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு தொண்டு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் சொல்றான், டே இவர் தான் பத்மநாபன் அண்ணாடா, இவர் தான் நேற்று தான் வந்து நோ ஃபுட் வேஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு, வா 2 பேரும் சேர்ந்து இவர் கூட டிராவல் பண்ணலாம்னு சொல்றான். அதை பத்தி எதுவுமே தெரியாம பசியால வாடக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுதான் முக்கியமான ஏமா இருந்தது. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஆக்சுவலி. ஸோ அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணேன். 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது ஆக்சுவலி. ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பெருசா சோசியல் ஜேர்னிஸ்ல நிறைய இன்வால்வ் பண்ணி தன் கைக்கு பின் தான் தானமும் தர்மமும் அப்படின்றத ஒரு பஸ் ஏறும் போது படிச்சேன். ஸோ நமக்கு ஏதாவது நம்ம சம்பாதிச்சாதான் நாளைக்கு 4 பேருக்கு உதவ முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் சரி, பிளஸ் வந்து இதை விட்டுறவும் கூடாதுன்றதுக்காக கண்டினியூஸா ரன் பண்ணிட்டே ஒரு ஸ்டார்ட் பண்றேன். இப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் 21 வயசுல. 2017ஆம் ஆண்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வெஜ் ரூட் பிசினஸ் மாடல் வந்து நிஜமாவே நம்ம ஹோல் ஐடியாவே வந்து புதுசு, ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா. ஏன்னா நாங்கள் அந்த போஸ்ட் பார்த்தப்பே சரி, அந்த பிசினஸ் மாடலுக்குள்ள ஏன்னா இப்போ கிளைண்ட்டுக்கு அதை இன்டெப்த் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ பார்க்க போறப்போ வந்து ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருந்தீங்க. ஸோ எனக்கு என்ன நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஐடியா உங்களுக்கு எங்கிருந்து வந்தது, இல்ல யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணாங்க இந்த மாதிரி வெஜ் ரூட் அப்படின்றதும் இந்த பிசினஸ் மாடலுக்குள்ள போகணும் அப்படின்றதும் வந்து who inspired you? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்த ஐடியாக்கு பின்னாடி வந்து நிறைய பிரெயின்ஸ் வந்து இருந்தது ஆக்சுவலி. பட் ஆனா போன வருஷம் 2020 வந்து நான் அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனில இருந்து பல பிரச்சனைகள் எல்லாம் அந்த கம்பெனி வெளியே வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் இந்த கால சூழ்நிலை அப்படின்றது ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன். அது ஆக்சுவலி கம்ப்ளீட் லாக்டவுன். வேற எந்த தொழில் எடுத்தாலும் பண்ணவே முடியாதுன்ற சூழ்நிலை. கடைசியில எதிராக நம்ம கை கொடுக்குன்ற யோசிக்கிறப்ப சாப்பாடு ஒண்ணுதான் கை கொடுக்கும். அதுவும் ஸ்விக்கி ஜொமேட்டோவை நம்பி நம்ம வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஹோட்டல்ல போய் கால் பதிக்க முடியாது. இன்னொரு பக்கம் இப்ப காய்கறிகள் அப்படின்றது மிகவும் அத்தியாவசிய தேவை பொருளாவே இருந்தது. ஒன்னா பால் பிசினஸ் பண்ணு இல்ல காய்கறி பிசினஸ் பண்ணு, இந்த 21 நாள் இதை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலான்ற ஒரே ஒரு எண்ணம் தான் போன 2020 ஜூன் மாசம் 10ஆம் தேதி யோசிச்ச ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ அதை நோக்கிதான் என்னுடைய காய்கறி பிசினஸ்குள்ள நான் வரேன். முதல் நாள் காய்கறி பிசினஸ்குள்ள வரப்ப என்னென்ன காய்கறி இருக்குன்னு கூட தெரியாது. தக்காளி வெங்காயத்தை தவிர இதெல்லாம் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாம தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் நான் விஷனரியா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உண்மையாதான் சொல்றேன். ஸ்டார்ட் பண்றப்ப நான் சொன்னேன், இதுக்கு ஏதோ பிராண்ட் நேம் வைக்கணும்டான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கோயம்புத்தூர்ல ரேஸ் கோர்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருந்தான். ஐயோ என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிரும் போலே அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கோம். இல்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லவும், என்னடா பிராண்ட் நேம் வைக்கலாம்னு சொல்லி நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள ஸ்கூட்டர்ல போகும்போது யோசிச்சிட்டே போறேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு கூப்பிடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே வந்து யோசிச்சேன், the route we deliver vegetables and veg is so called vegetables. So veg route அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். நைட்டா ஒரு லோகோ கிரியேட் பண்ணோம். காலையில பப்ளிஷ் பண்ணோம். முதல் நாள் 22 கஸ்டமர்ஸ் போய் ஃபார்மர்ஸை மீட் பண்ணேன். காய்கறிகளை வாங்கிட்டு வந்தேன், பேக் பண்ணேன். வீட்லயே உட்காந்து பேக் பண்ணி 22 கஸ்டமர்ஸ் கொடுத்தோம். இன்னைக்கு இவ்வளவு தூரம் அந்த growth வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி காரணம் வந்து என்னுடைய க்ளோஸ் மென்டர் ஆனந்த் சார் தான். ஆக்சுவலி நிறைய இடத்துல என்னை தூக்கி விட்டுருக்காரு, நிறைய இடத்துல சப்போர்ட். இப்ப வெஜ் ரூட் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு? ஒன்லி கோயம்புத்தூர்ல மட்டும் தான் இருக்கா இல்ல வேற இடத்துலயும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோமா?
இப்போ 5 ஊர்களில் ஆப்ரேட் பண்றோம். கோயம்புத்தூர், சென்னை, கோவா, பெங்களூர், கன்னியாகுமரி போன்ற 5 ஊர்களில் ஆப்ரேட் பண்றோம். ஸோ வி ஹேவ் எம்ப்ளாய் டெக்னாலஜி இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். 5 ஊர்கள் ஆப்ரேட். இல்ல உங்களுக்கு வந்து இந்த நீங்களா அந்த பிசினஸ் நீங்க பண்ண போகும்போது ஒரு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இட் இஸ் யுவர் ஓன் ரிஸ்க். பட் நீங்க ஒரு பிரான்ச்சைசி மாடல் பிரான்ச்சைசி கொடுக்க போகும்போது சில சேலஞ்சஸ் வந்திருக்குமே, அந்த மாதிரி சேலஞ்சஸ் ஏதாவது இருந்ததா நீங்க பிரான்ச்சைசி போகும்போது? பர்டிகுலரா பெங்களூர் மாதிரி சிட்டிஸ், பொள்ளாச்சி அந்த மாதிரி ஏரியாஸ், நீங்க கோவாலாம் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு போகும்போது அங்க ஏதாவது சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? பிரான்ச்சைசி எடுக்கிறவங்ககிட்ட இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததா? ஃபர்ஸ்ட் பிரான்ச்சைசி வந்து நான் யார்கிட்டயும் வந்து மார்க்கெட் பண்ணதே இல்லை. இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் யார்கிட்டயும் நான் பிரான்ச்சைசி கொடுக்குறேன், யாராவது எடுத்துக்கோங்கன்றது நான் இது வரைக்கும் மார்க்கெட் பண்ணதே கிடையாது. பிகாஸ் பீப்புள் கெட் இன்ஸ்பயர்ட் பை த ஐடியா அண்ட் பீப்புள் see the works what we do. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் இன்னைக்கு இருக்க அத்தனை ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் புதுசா ஒரு ஆண்டர்பிரினர் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் அதுதான். நீங்க யாரையும் தேடி போகாது, உங்களை தேடி வர்றது அளவுக்கு நீங்க ஒரு பிசினஸ் மாடலை பில்ட் பண்ணுங்கன்றதுதான். சேலஞ்சஸ் நான் நிறைய ஃபேஸ் பண்ணேன் பிரான்ச்சைசி கொடுக்குறப்ப. பட் ஆனா ஐ வாஸ் வெரி ப்ரிசைஸ். எங்க பிரச்சனை வரும், எங்க ஏமாற்றங்கள் வரும், எங்க தோல்விகள் வரும், எங்கெல்லாம் இடர்பாடுகள் வரும், அதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம வரணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். சென்னையிலயும் எனக்கு நிறைய ஆளுமைகள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்து பிரான்ச் எடுக்கிறோம், பல கோடி ரூபா வச்சிருக்கேன், நீ எவ்வளவு கடல் கொடுக்குறேன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க. எனக்கு வந்து கரெக்டா தொழில் பண்றவங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கவங்க, ரொம்ப யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஓப்பனாவே சொன்னேன். நான் பணத்துக்காக இந்த தொழில் பண்ணவே இல்லைன்னு தெளிவா சொன்னேன். அவங்க எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கரெக்டா சூஸியா பார்த்துதான் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் இந்த பிசினஸ் வந்து பிரான்ச்சைசி சைன் பண்ணிருக்கேன். சேலஞ்சஸ் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல எப்படி ஆப்ரேட் பண்றோமோ அதை விட மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ல அங்கெல்லாம் ஆப்ரேட் பண்றோம். பட் ஒருத்தரோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்குன்றதுனால சில பல சேலஞ்சஸ் வரதான் செய்யும். ஓவர் கம் பண்ணி வர வேண்டியது நம்மளுடைய கடமை ஆக்சுவலி. ஸோ அதுக்கு உண்டான கரெக்டான டீமை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். எங்கேயுமே எந்த லூப் ஹோல்ஸ் இல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுது. பிரதர், உங்களோட டீமை நீங்க என்ன கிரைட்டீரியா வச்சு நீங்க சூஸ் பண்ணீங்க? இப்ப எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க? ஏன்னா வெஜ் ரூட்ல இருக்கிற இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவங்கதான் ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ், அவங்கதான் உங்களோட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறவங்க அவங்கதான். சோ உங்க டீமை பத்தி கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணிக்கீங்களே. டெஃபினட்டா பிரதர். டீம் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் வெஜ் ரூட் கிடையாது, அதை எல்லாருமே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் வந்து 0.0001% தான் நான் அது ரன்னே பண்றேன். என்னுடைய ஐடியா மட்டும் தான் இது. ஆக்சுவலி நான் சொன்னா அந்த வேலை அங்க நடக்கும், அவ்வளவுதான். என்னோட வேலை அதுதான். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல குட் செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் டீம் இருக்காங்க. எப்படி ஹையர் பண்றேன் அப்படின்னா, ஐ நெவர் ஆஸ்க் ஃபார் தேர் ரெஸ்யூம்ஸ். ரெஸ்யூம்ஸ் வந்து இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் கேட்டதே கிடையாது, கேட்கவும் போறது இல்லை, கேட்கவும் மாட்டேன். செகண்ட் பாயிண்ட் வந்து பிலீவ் இன் பீப்புள். ஐ பிலீவ் இன் பீப்புள், ஐ பிலீவ் இன் தேர் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ அவங்க என்ன படிச்சிருக்கான், 8வது ஃபெயிலா, 2வது படிச்சிருக்கானா, PhD முடிச்சிருக்கானா எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலி அவன் நம்மளோட மைண்ட் செட்ல இருக்கானா, அவன் நம்ம சொல்ற வேலையை விட பயங்கரமா வேலை செய்யறானா அப்படின்றது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அவனோட growth கம்பெனி பொறுப்பு. அவன் வந்து கம்பெனி growthக்கு அவன் பொறுப்பா இருந்தா கம்பெனி வந்து அவனோட growthக்கு பொறுப்புன்றது நான் அவங்ககிட்ட முதல் நாளே சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஹையர் பண்ணவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு என்கிட்ட ஒரு 12 பேர் வந்து ஃபுல் டைம் இருக்காங்க. அதுல 3 இன்டர்ன்ஸ் இருக்காங்க. இந்த இத்தனை பேரும் வந்து சார் எனக்கு வந்து வேலையே கிடைக்கல சார்ன்னு சொன்னவங்க தான் இத்தனை என்கிட்ட இருக்கவங்க அத்தனை பேருமே. ஒருத்தருமே வந்து ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனத்துல வந்து 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு இங்க இடம் கிடையாதுன்றது நான் ஆணித்தனமா எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்கேன். பிகாஸ் என்னால சம்பளம் அவ்வளவு கொடுக்க முடியாதுன்றது ஒரு காரணம். 2வது வந்து நான் எதிர்பார்க்கிற அந்த மைண்ட் செட் அவங்கள்ட்ட இருக்காதுன்றது 2வது காரணம். சோ இன்னைக்கு வந்து அவங்க அத்தனை பேர், இன்னைக்கு இருக்க எத்தனை பேருமே அதுல ஒருத்தர் 2 பேர் மட்டும் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பண்ணிட்டு வந்திருக்கவங்க. மத்தவங்க எல்லாருமே சார் எனக்கு வேலை இல்லை சார், எனக்கு எதாவது வேலை கொடுத்தா பண்ணுவேன் சார்னு சொன்னவங்க. ஆனா நான் கொடுக்குற வேலையை விட பயங்கரமா மல்டிபிளா ஒர்க் பண்றவங்க தான். ஸோ ஐ பிலீவ் இன் தியர் ட்ரஸ்ட் அண்ட் ஐ பிலீவ் இன் தெம் அப்படின்னு சொன்னதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. செகண்ட் வந்து ஃபீல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸ் அப்படின்றது நான் எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பேன். சூப்பர் ஹீரோஸை இன்ஃபேக்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிஸையும் இன்வால்வ் பண்ணிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து உண்மையாலே பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நம்ம பண்றதை விட 500 மடங்கு பயங்கரமான வேலை செய்யறவங்க டிரான்ஸ் விமன். தே ஆர் கால்ட் சூப்பர் விமன் இன் அவர் கம்பெனி. அவங்களுக்கு 20 மணி நேரம் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எம்ப்ளாய் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறோம், அவங்க நமக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். செகண்ட் வந்து கஷ்டப்படுற யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைச்சோம். அந்த வகையில நீங்க நம்ப மாட்டீங்க, முந்தானத்து நைட்டு 2 மணிக்கூட கடைசி டெலிவரி நைட் 2 மணிக்கு போய் கொடுத்தான் ஒரு பையன். கதவை தட்டி கஸ்டமருக்கு 2 மணிக்கு கொடுத்தான். கஸ்டமர் வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கு. அதுல வந்து முக்கியமான டெடிகேஷன் டீமுக்கு தான் வந்து பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் வந்து 0.1% தான். எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை பெரிய ஒரு நல்ல ஆட்கள் தான் இந்த மொத்தத்தையும் டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. அங்கங்க டயர் பஞ்சர் ஆகும், அப்பப்ப பஞ்சர் போடுறது மட்டும் தான் என்னுடைய வேலை. மற்றபடி எங்கேயும் பெட்ரோல் நிக்காம தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ அது வந்து அவங்களுடைய பெரிய பங்கு அவங்களோட இருக்கு. எஸ் சரிங்க பிரதர். நெக்ஸ்ட் செஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில போட்டோஸ் நான் காமிக்கிறேன். அந்த போட்டோஸ் பார்த்தோன்னே உங்க மனசுல என்ன படுதோ அதை வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறோம்.
பிரதர், இப்ப நாங்க வந்து சில போட்டோஸ் நாங்க காமிக்கிறோம். அந்த போட்டோஸ் பார்த்தோன்னே உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனை நீங்க இங்க ஷேர் பண்ணிக்கிங்க. ஓகே? Definitely, brother, definitely. எஸ் பிரதர். So happy to see this picture actually. This was somewhere around August மாசம் போன வருஷம். ஸோ காய்கறி வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஐ மீன் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வந்துருச்சு. பட் ஆனா காலையில திடீர்னு பார்த்தா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கீரை இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து கொத்தமல்லி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இல்ல, அப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிட்டேன். அப்புறம் தனியா நானும் இன்னொருத்தரும் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு தோல்ல போட்டுட்டு நடந்துட்டு இருக்கோம். அவர் வந்து கிட்டத்தட்ட உண்மையான வியாபாரியா மாறிட்டீங்க நீங்கன்னு சொல்லி திரும்புங்கன்னு ஒரு திரும்ப ஒரு பிக்சர் எடுத்தாரு. இட் வாஸ் ரியலி ஃபில்ட் அப் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி எப்பயுமே இதே மாதிரி நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். இட்ஸ் நாட் சம்திங் லைக் க்ரோ ஆயிட்டோன்றதுக்காக நம்ம வந்து அப்படி இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ ஐ வாண்டட் டு பி த சேம். ஐ ஃபீல் வெரி எமோஷனல் சீயிங் திஸ் பிக்சர் ஆல் த டைம். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இன்ஃபேக்ட் சீயிங் தி பிக்சர். இட்ஸ் வெரி கேஷுவல் பிக்சர். சூப்பர். Oh, interesting. And this was at a school where I addressed close to 200 young children. இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லும் பேசணும்னு சொல்லிட்டாங்க. இங்கிலீஷ் அப்போ தெரியவே தெரியாது, சுத்தமாவே தெரியாது. மிக்ஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாம தமிழ் புரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் அது. ஸோ 200 கிலோமீட்டர் இங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் ஏறி டிராவல் பண்ணி போய் அந்த ஸ்கூல்ல போய் பேசினேன். இட் வாஸ் அபவுட் இன் 2016 ஆக்சுவலி, when I was 19 year old doing this. அப்ப அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு டிராயிங் வரைஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அந்த பிக்சர். அது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நான் வாழ்க்கையில வாங்கின முதல் ஒரு பிரசன்டேஷன் ஃப்ரம் கிட். அதுவும் அந்த குழந்தை கிட்ட இருந்து வாங்கின பிக்சர். ரீசெண்டா தான் ஷேர் பண்ணிருந்தேன். ரொம்ப சந்தோஷம் ஷேர் பண்ணது. ஓ, இது வந்து இந்த பிக்சர் விவரிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த இடத்துலயும் நான் ஒரு கஷ்டம்னு வரப்ப போய் சொல்றப்ப பாத்துக்கலாம் சாம் விடுங்கன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை இஸ் an emotion. And wherever we travel together. Whatever we do together. Crime partner தான் கூட. Yes. இந்த மொமெண்ட் ரியலிஸ்டிக்கா ரொம்பவே சந்தோஷமானது. ஆனரி டாக்டரேட் வாங்கின மொமெண்ட் சென்னையில தான் வாங்கினேன். திடீர்னு சடனா ஒரு கால் May 1 இந்த மாதிரி May 12 உங்களுக்கு ஆனர் டாக்டர் கொடுக்குறோம்னு சொல்லி யாராவது பிராங்க் கால் பண்ணுவாங்க. நமக்கு யாராவது கொடுக்க போறேன்னா நான் போன் எடுக்கல. பட் சடனா வந்து ஐ அக்செப்டட். அண்ட் அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு போகணுன்ற ஒரு சூழ்நிலை. கோயம்புத்தூர்ல இருந்து வர சொல்லி சென்னை போய் அந்த அவார்டு ரிசீவ் பண்ணேன். அண்ட் இந்தியாலே வந்து யங்கஸ்ட் டு ரிசீவ் த ஆனர் டாக்டரேட் at the age of 23 அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். அந்த மொமெண்ட் வாஸ் ஃபில்ட் அப் வித் ரியல் ஹாப்பினஸ் அண்ட் பிளஷர் அண்ட் ஜாய் ஆக்சுவலி. அதுவும் அம்மா கையால உலக அம்மாக்கள் தினம் அன்னைக்கு. பர்டிகுலரா இந்த அவார்ட் வாங்கினப்ப அம்மாவுடைய எமோஷன் என்னவா இருந்தது? அம்மா என்ன உங்களுக்கு சொன்னாங்க? ஏன்னா அம்மா நிறைய கேட்டிருப்பாங்க, உங்களோட ஃபெயிலியர்ஸையும் பார்த்திருப்பாங்க, உங்களோட சக்சஸையும் பார்த்திருப்பாங்க. பர்டிகுலரா இந்த ஸ்பாட்ல அம்மா ஏதாவது உங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்களா? இல்ல, அந்த மொமெண்ட்ல she was unable to communicate because 2 days தூங்காம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். whole night we were talking about the things which happened in my life. ஆக்சுவலி நிறைய இடத்துல கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ வந்து இப்ப நினைச்சாலுமே அழுகுதான் வரும் ஆக்சுவலி. அதை திங்க் பண்ணும்போது அன்னைக்கு 2 நாள் வந்து கஷ்டப்பட்டு 2 days வந்து இந்த அவார்டு வாங்குற 2 days முன்னாடி வரைக்கும் we didn't even sleep. We together had a discussion throughout the night. ஒரே விஷயத்த ஒரு நைட் ஃபுல்லாமே பேசிட்டு இருந்தோம். அந்த மொமெண்ட் வந்து அந்த அவார்டு வாங்குற அன்னைக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷம். எஸ், சூப்பர். ஸோ எனக்கு பாட்டி யாரும் இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. பட் அந்த பாட்டியை பார்த்ததுக்கு அப்புறம், அந்த பாட்டியோடைய செயல்கள் பார்த்ததுக்கு அப்புறம் லைஃப் லாங் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. இதுதான் இப்பதான் லைம் லைட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்த்து போட்டோ போடுறது உண்டு. பட் எனக்கு அவ்வளவு பெரிய ஆர்வம் அவங்க மேல கிடையாது. தே ஆர் தி ரியல் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ அந்த பாட்டி வந்து ₹1 இட்லி வித்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அந்த ₹1 இல்லாட்டியும் கூட நீ பரவாயில்ல கண்ணா நாளைக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்காங்க. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அவங்க பண்ணிட்டு இருக்க அந்த தானம் கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேல அது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிட்டு இருக்க ஒரு ஆளுமை. கடைசியா இப்பதான் ரீசெண்டா சந்திக்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த இட்லி வந்து அவங்களோட உட்காந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டதுல இன்னும் நிறைய டைம் அவங்கள மீட் பண்ண ஆசைப்படுறேன். இன்ஃபேக்ட் அவங்க வந்து அவங்களுடைய எபிலிட்டி, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் பயங்கரம். ஸோ அவங்களோட நின்று ஒரு பிக்சர் எடுத்ததுல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ப்ரோ. இப்போ வந்து வெஜ் ரூட் லான்ச் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. இந்த 1 yearல வந்து எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்றதை நான் விசிபிளா பார்த்துட்டு இருக்கேன். உங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் அப்பப்போ அது இல்லாம சோசியல் மீடியால யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள வெஜ் ரூட்டை பார்க்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவா அந்த விஷயத்தை வச்சுட்டு இருக்கீங்க.
ஸோ இந்த growth வந்து நாங்க விசிபிளா பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டார்டிங்ல ஏன்னா ஒரு ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி அது ரிசல்ட்டை பார்க்குறன்றது வேற. பட் ஸ்டார்டிங்ல வந்து ஐடியா சொன்ன உடனே சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம நிறைய அதை பேசியிருக்கோம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ கோஃபவுண்டர். அதே மாதிரி ஐடியேட்டர், அந்த ரெண்டுமே வந்து டஃபஸ்ட் ஜாப். ஸோ அப்படி இருக்க போறப்போ நீங்க இந்த ஐடியா சொன்ன உடனே யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் யார்கிட்டயும் ஐடியா ஃபர்ஸ்ட் போய் பேசிக்கா ஷேர் பண்ணது அப்படின்றது ரெண்டே பேர் தான். ஃபர்ஸ்ட் ஆனந்த் சார், இன்னொருத்தர் வந்து தர்ணேஷ் அப்படின்னு சொல்லி. ஆனந்த் சார் தான் அன்னைக்கு வந்து சொன்ன உடனே சூப்பர் ஐடியா இருக்கு, இது நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அன்னைக்கு அப்பவே ஃபர்ஸ்ட் டே ஐடியா சொல்லும் போது சொல்றாரு, நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பிரான்சைசி வந்து கொடுத்துரும் 1 வருஷத்துக்கு அப்புறம், அப்ப growth இனிமே பயங்கரமா போகும், அதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் இன்னைக்கு இருந்து நீங்க பண்ண ஆரம்பிக்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன், அதுதான் அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். அப்பதான் ஆமா இல்ல பிரான்சைசி எல்லாம் கொடுக்கலாம் அன்னையில இருந்தே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பக்கம் டெலிவரி எல்லாம் கொடுத்து முடிச்சாலுமே கூட மத்தியானத்துக்கு மேல உட்காந்து பிரான்சைசி பத்தி அன்னையில இருந்தே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சடனா ஒரு பக்கம் கேட்டோம், அப்படியே கொடுத்து அப்படியே க்ரோ ஆகி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார்ட்டையும் சொல்லல பிரதர். அதுக்கப்புறம் போய் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா என்ன சொன்னாலும் நெகட்டிவா தான் பேசுவாங்க, நல்லாவே தெரியும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை, ஏன்னா அதுக்கு நம்ம டைமும் இல்லை. ஆனா நம்ம கீப் ஆன் டூயிங், லெட் தேம் கீப் ஆன் டாக்கிங், அவ்வளவுதான். தேர் இஸ் நத்திங் ராங். நம்ம எதுவும் அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு இதான் வேணும் நம்ம கேட்க போறதும் கிடையாது, அவங்க கொடுக்க போறதும் கிடையாது. அதனால ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஐ ஷுட் ஆஸ்க் சம் சப்போர்ட்ஸ் ஃபார் பீப்பிள். பிரதர், இப்போ நீங்க உங்களோட விஷனோ இல்ல உங்களோட பிசினஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க அதை வந்து மத்தவங்களுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ண போகும்போது என்ன மாதிரி கமெண்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது? அதுல ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்ததா? ஏதாவது நெகட்டிவா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அவங்கள்ட்ட இருந்து கமெண்ட்ஸ் வந்ததா? அதை பத்தி ஏதாவது இருந்தா. மாடல் வந்து நான் எவால்வ் பண்ணி ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணப்ப வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் வரல. இது வரைக்கும் நம்ம கூட இருக்க ஒருத்தரும் கூட இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொன்னதே கிடையாது. பிகாஸ் தே பிலீவ் இன் மை ஐடியாஸ். நான் ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அது லாங்கர் விஷயம் தான் சொல்லுவேன் தவிர இன்னைக்கு அது வேணா 20 ரூபா நஷ்டமாகிற தொழிலா இருக்கலாம். நாளைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு இருந்து 10 லட்ச ரூபா ரெவன்யூ வர தொழிலா தான் அது இருக்குன்றது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அந்த மாதிரிதான் நான் இந்த பிசினஸ்க்குள்ள ஒவ்வொரு மாடலையும் அப்படிதான் உருவாக்கியிருக்கேன். ஸோ நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து ஒரு மாடலை இன்னும் ரீவேம் பண்ணி காட்டணுன்றது தான் இந்த மைக்ரோ கிரீன் ஸ்டோர்ஸ் ஆகட்டும், பேக் அண்ட் டெலிவரி மாடல் ஆகட்டும், இன்னோவேட்டிவ் வெஜி ட்ரக் ஆகட்டும், இதெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இது வகையா இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் வந்து என் கூட இருக்கவங்க என் கம்பெனி எதுவுமே வந்து நீ இதை பண்ணி இது பண்ண வேணாம்னு யாரும் சொன்னதே கிடையாது. நான் சொல்றதை பண்ணுவாங்க, அதை தாண்டி இதை சொன்னா அதையும் ட்ரை பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது அவங்களோட பொறுப்பா இருந்தது. பட் ஆனா நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன், காய்கறி டெலிவரி பண்றேன்னு சொல்லி ஒரு போஸ்டரை போட்டப்ப ஃபேமிலி குரூப்ல ஒருவேளை நம்பி நம்ம கிட்ட ஒரு 10 கிலோ ஆர்டர் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம வேற ஒரு பரவாயில்ல இவங்களுக்கு சப்ளை பண்ணலாம்னு சொல்லி ஆர்டர் பண்றப்ப ஐ மீன் போஸ்டரை போடுறப்ப குரூப்லயே போடுறப்ப அவங்க சொன்னாங்க, என்ன காய்கறி பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு நீ காய்கறி வியாபாரி ஆயிட்டியா, நாளைல இருந்து மார்க்கெட்டுக்கு போகணுமா காலையில இருந்துருச்சு, இப்படிதான் வந்து பேசினாங்க. அது வந்து அன்னைக்கு ரொம்ப ஒரு இன்சல்ட்டிங்கா தான் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ என் கஸ்டமரே ஆக வேண்டாம், நீ என்னை மோட்டிவேட்டே பண்ண வேண்டாம், நான் உங்ககிட்ட சொல்றேன் நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ் கொண்டு வந்திருக்கேன்ற சொல்றேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாத நிலைமையில அவங்க இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களே வந்து பயங்கரமா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அவங்க வாழ்க்கையில வந்து பெருசா வந்து சாதிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. தே கீப் ஆன் டூயிங் சம்திங், தே கீப் ஆன் earning from rent, அதெல்லாம் அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எடுக்கும் போது என்ன வேணா 1000 பேர் பேசலாம் இருக்காரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்னடா நம்ம இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் நம்மள ஒரு 4 பேர் மோட்டிவேட் பண்ணாட்டியுமே கூட நம்மள இன்டைரக்டா நிறைய உலகம் பூரா இருந்து நிறைய பேர் சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நல்லா பண்றதா தம்பி அப்படின்றப்ப ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அன்னைக்கு அவங்க சொன்னதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா நம்ம க்ரோ ஆக முடியாது. People who keep on talking, they keep on talking. People who start doing, keep on doing. That's the difference between people who talk and people who do. So we should always be a doer. என்றதுல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். Negative comments is always part of your success. Don't worry about all those negative comments. They keep on telling. When people laugh at you, that is high time where you are growing. உங்களை பார்த்து 4 பேர் எள்ளி நகையாடி சிரிச்சா அப்படின்னா நீங்க grow ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உன்னைய பார்த்து 4 பேர் பொறாங்கப்பட்டா நீங்க grow ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். உன்னைய பார்த்து 4 பேர் ரொம்ப பெருமைப்பட்டு பேசினா உங்க கூட அவன் சேரணும்னு அர்த்தம். உன்னைய பார்த்து 4 பேர் உன்னை கீழே தள்ளோட நினைச்சானா அவன் உன்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். நீ நல்லா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. ஆக்சுவலி இதை நீங்க எப்பயுமே எதிர்மறையா பாருங்க, நேர்மறையா பாருங்க. ஷாமுடைய ஃபியூச்சர் கோல்ஸ் அப்படின்னா ஏதாவது சொல்ல முடியுமா? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல்ஸ்? ஃபியூச்சர் கோல்ஸ் அப்படின்றது பெரிய அளவுல நிறைய இருக்கு. ஆனா அதை நோக்கி எப்படி போகுன்றதா தெரியாதனால ரொம்ப ஆசைகள்லாம் மனசுல கிடையாது. ஆனா ட்ரீம்ஸ் இருக்கு, ஆசை வேற ட்ரீம்ஸ் வேறன்றது நான் நம்புறேன்.
ஸோ பெரும் ஆசைகள் வச்சுக்கிட்டு மட்டும் நம்மளால அது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். கோல்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை இன்னொரு 1 வருஷத்துக்குள்ள இல்ல 1.5 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 100 மெம்பர் கம்பெனியை அதை மாத்தணும். ஒரு 50 இல்ல 100 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வேலை கொடுக்கணும். அந்த 100 பேருமே வந்து சிட்டி ஹெட்ஸாவும் சிட்டி ஆபரேஷன் ஹெட்ஸாவும் மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸாவும் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்காரணும். இன்னைக்கு என்கிட்ட இருக்காங்க அத்தனை பேருமே வந்து நாளைக்கு பெரிய அளவுல போய் ரீச் ஆகணும். நான் மட்டும் குரோ ஆகணும், நான் மட்டும் சம்பாதிக்கணும், துபாயில வீடு வாங்கணும், ஆப்பிரிக்கால அண்டார்டிகால வீடு வாங்கலாம் எனக்கு ஆசை கிடையாது. எல்லாரும் சேர்ந்து பயணிக்கும், எல்லாரும் ஒரே போட்ல பயணிக்கணும். எங்கெங்கெல்லாம் அந்த போட்ல எங்கெங்கெல்லாம் மீன் வருதோ உன்னால என்ன மீன் பிடிக்க முடியுதோ நீ பிடிச்சி நீ பாட்டுக்கு சாப்பிட்டு மேல போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹேவ் இன் மை லைஃப். அண்ட் கோல்ஸ் பியாண்ட் திஸ், ஐ ஹாவ் டு கோ பியாண்ட் FMCG industry. And Veggroot wants to be the most efficient, India's most efficient B2C supply chain platform connecting farmers and consumers. ஸோ இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு இந்தியாவை இதை மாத்திரம் நான் நினைக்கிறேன். ஸோ அதை நோக்கி என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு மேல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பார்த்துக்க நான் தயாரா தான் இருக்கேன். அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் வந்தது சின்ன பையனா இருந்து என்னடா அவன் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க, நம்மளை அசிங்கப்படுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. இதுக்கப்புறம் நம்மளுடைய growth அப்படின்றது டிராஸ்டிக்கா இருக்கும். பாக்குறவன் பார்த்துட்டே இருக்கட்டும், போறவங்க போயிட்டே இருக்கும். நானும் ஒரு கோஃபவுண்டருக்கான ப்ரொபோசல் கொடுத்துருக்கேன் ஷாம் பிரதருக்கு. ஸோ அதுவும் கோல் டெஃபினட்டா நம்ம ஒர்க் பண்ணுவோம் பிரதர். ப்ரோ, இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு உங்களோட டிப்ஸ் என்ன அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கு அப்படின்னா உடனடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ற இந்த பிசினஸ் குட்டியா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், நீங்க தான் எல்லாமே அதுல பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா டோன்ட் வெயிட் ஃபார் எனிவன், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் அப்படின்றது நிதர்சனம் தான். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து உங்கள்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ அதுதான் நம்மளுடைய மணி, இன்னைக்கு அதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பணம் இருந்தாதான் 10 செய்ய முடியும் அப்படின்றது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மித். டோன்ட் பிலீவ் இன் தட். ஸோ உங்கள்கிட்ட என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேர் இஸ் நத்திங் ராங். நீங்க சின்னதா பண்றீங்களா பெருசா பண்றீங்களான்றது அவசியம் கிடையாது. தேர்ட் பாயிண்ட், வாட் எவர் யூ டூ அட்லீஸ்ட் ஒரு 5 இல்ல 10% வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற விதமா அந்த பிசினஸ் நீங்க பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. நம்மளுடைய பேக்கெட்டையும் நம்மளுடைய சந்தோஷத்தையும் மட்டும் ஃபில் பண்ற மாதிரி எந்த தொழிலும் நீங்க பண்ணாதீங்க. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, இன்னைக்கு இருக்க புது ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நீங்க எது பண்ணாலும் ஒரு 10% சோஷியல் காஸ்ட்காக அதை பண்றீங்களான்றத பாருங்க. அண்ட் நீங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்க இன்னைக்கு வீட்டுல எங்க சொல்லி புரிய வைக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா வீட்டுல சொல்லி அவங்களுக்கு புரிவிக்கக்கூடிய முக்கியமான இடத்துல நம்ம இருக்கோன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு சண்டை போட்டு நம்ம வந்து வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. நம்ம சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம தொழில் உண்மையாலுமே ராசியா இருக்கும், நல்லதா இருக்கும். அதை நம்புங்க. அண்ட் வாட் எவர் யூ டூ இட் வித் யுவர் ஃபுல் ஹார்ட், டூ இட் வித் யுவர் ஃபுல் பேஷன். டோன்ட் எவர் ஸ்டார்ட் டூயிங் வித் வாட் அதர்ஸ் திங்க் ஆர் வாட் அதர்ஸ் டூ. அண்ட் இது வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதை வித்தியாசமாக இருந்திருக்கலாம். இதுக்கு மேல நீங்க கடந்து போகக்கூடிய பாதை அப்படின்றது நிறைய கரடு முரடு நிறைஞ்சதாக இருக்கும். ஆனால் சந்தோஷம் நிறைஞ்சதாக கண்டிப்பா இருக்கிறதுக்கு ஸ்டெப் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். No one is going to help you at any point before when you start. If you start doing, people will definitely support. So start doing with what you have, do what you like and do what you know. Yes, these are some general tips for new generation entrepreneurs today. Brother முடிச்சா பிரதர்? முடிஞ்சது பிரதர். சூப்பர் பிரதர். ஸோ ஓகே பிரதர், இந்த ஒரு குரூஷியலான டைம்ல உங்களோட ஹெக்டிக் ஷெடியூல்ல நான் கன்யூஸா பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ஹெக்டிக் ஷெடியூல்லையும் எங்களுக்கான டைம் அலோகேட் பண்ணி இந்த செஷன் டெலிவரி பண்ணதுக்கு நிஜமாவே நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ் எடுக்க போறப்பே வந்து ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் இருந்துச்சு. லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்ஸ் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கு. அதை எடுத்து ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ்க்கோ அல்லது அடுத்த ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ்க்கோ வந்து மெட்டீரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா they'll get benefited அப்படின்ற பாயிண்ட்ல தான் இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்டே பண்ணோம். ஸோ அது சொன்ன உடனே வந்து டக்குன்னு பிரதர் ஓகே வாங்க பிரதர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணலாம்னு சொல்லி கொடுத்து இந்த ஒரு பெரிய செஷன் எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு வந்து டெஃபினட்டா ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ். உண்மையாலுமே நான் தான் நன்றி சொல்லணும் பிரதர். இவ்வளவு தூரம் வந்து நீங்க இனிஷியேட்டிவ்ல எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் போத் ஆர் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ் ஆல்ரெடி. ஸோ நீங்க எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுல ஒரு சின்ன பார்ட்டா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதையும் தாண்டி நிறைய முகங்கள் தெரியாத ஆட்கள் நிறைய பேர் பயணிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணணும்னு நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். ஸோ அவங்களெல்லாம் பண்ணி அவங்களையும் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது நம்ம எல்லாத்தோடைய கடமை. ரொம்ப நன்றி பிரதர். ஜென்ஜி டாக்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஃபினட்டா என்னுடைய ஹெல்ப், என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். சப்போர்ட் பண்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல உங்க அளவுக்கு. ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்ணுவேன் நான் நம்பிக்கையோட.
ரொம்ப நன்றி பிரதர். ரெண்டு பேருக்கும் ஜென்ஜி பிரதர்ஸ் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பெரிய நன்றி பிரதர். நன்றி. தேங்க்யூ வெரி மச் ப்ரோ.